வணக்கம் மக்களே, நான் சுஜா. இன்றைக்கி எறா தொக்கு செய்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, எறா எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குவோங்க. அதில் தேவையான வெங்காயம் வேகிறதுக்கு வதக்கிறதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டுங்க. இந்த எறா தொக்கு செய்கிறதுக்கு மெயினாக இந்த எறாவை சுத்தமாக கழுவி எடுக்கிறது தாங்க வேலையே. அதுதான் அது நல்லா பண்ணணும். 2 பக்கமும் ஒரு குடல் மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டா தான் அந்த எறா தொக்கு டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டை தட்டி போடுங்க, அரைச்சி போடாதீங்க. தட்டி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனைலாம் போட்டோம். இந்த ஸ்டேஜில் இப்போ நறுக்கிற தக்காளியும் போட்டுக்கோங்க. நான் 3 தக்காளி போட்டிருக்கேன், 3 வெங்காயம் போட்டிருக்கேங்க. 1 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தொக்கு நிறைய வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டிங்கன்னா நிறைய தொக்கு வரும். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். மூடி வச்சு வேக விடுங்க. தக்காளிலாம் நல்லா வெந்து வரணும். மூடியை திறந்து இப்போ கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு தான் ப்ரானை ஊற வச்சுருக்கோம். அது கொஞ்சம் கம்மியான காரமாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம கலருக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் இந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி நல்லா வெந்து வரணும். வெங்காயமும் நல்லா வேகணுங்க. ஏன்னா ப்ரான் சீக்கிரத்தில் வெந்துடும். அதனால் இதை நல்லாவே ஃபஸ்ட்டு வதக்கி 2த்தையும் நல்லா வதக்கிக்கங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுன்னா ஒரு 8 நிமிஷம் போதுங்க இந்த ப்ரான் வேகிறதுக்கு. சூப்பராக வந்துடும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச ப்ரானையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த வெங்காயம் தக்காளிலாம் அதில் போட்டாகிற மாதிரி ஒரு கிளறி இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடணுங்க. அப்போ தான் தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். 5 நிமிஷம் நல்லா கம்பல்சரி மூடி குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம மூடிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் இனிமேல் மூட வேண்டாம். நம்ம இப்போ திறந்து வச்சு இதை குக் பண்ணலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு வேக விடலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி குக் பண்ணணும். அப்புறம் திறந்து ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணாவே போதும். இப்போ நல்லா தண்ணி வத்திருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான எறா தொக்கு ரெடி ஆகிடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மெயினாக அந்த எறா சுத்தமாக கழுவி எடுத்தால் தாங்க டேஸ்ட் வரும். ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஒரு தண்ணி சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை ரசத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.